வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம செம்மஞ்சேரியில் ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூப் காங்கிரீட் போட்டேன். அதோடைய வந்து ட்ரோன் வீடியோ ஷூட்டை வந்து நம்ம பார்க்கலாம். பறவையின் பார்வையில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷூட் அது. நான் வந்து ஒரு 2010 2011 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதெல்லாம் பக்கத்து வீட்டில் போயிட்டு ரெக்ஸ்பெக்ட் பண்ணுறது, மேடம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு இந்த வீடை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறது. அது அவங்கள்ட்ட நம்ம கேட்கும் போது அவங்க ஏதோ நம்மளை தப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ திருட மாதிரி. அதையும் தாண்டி அந்த அசிங்கப்பட்டு கூட அந்த வீடியோவை போய் பர்மிஷன் பண்ணி ஷூட் பண்ணுறது. ஷூட் பண்ணி அதை வந்து நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில். அது என்னுடைய இன்னொரு கம்பெனியோட லிங்க், அதை நான் கீழே தரேன். அது வந்து சும்மா அப்படியே இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். சும்மா அதில் வந்து உள்ள ஃபோன் நம்பர்லாம் பயன்படாது, பழைய நம்பர் அதெல்லாம். அதுக்காண்டி அதை போய் பார்க்காதீங்க, வீடியோ மட்டும் வேணால் ஜஸ்ட்டு பாருங்கள். அந்த மாதிரி அது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த 2010 2011 நினச்ச அந்த கனவு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு தாண்டி நினைவாக இருக்குது. அந்த கேமரா வந்து பறந்து இப்போ ஒரு வீடியோ ஷூட் பண்ணுது. அந்த மாதிரி இது வந்து நான் கிளைண்ட்டுக்காக எடிட் பண்ணி நான் அதை வீடியோ அனுப்புகிறேன். இதில் வந்து நான் டீட்டெயில்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு பிரியப்பட்டேன். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாக ஒரு வீடியோவாக ரூப் காங்கிரீட்டுக்கான செக்லிஸ்ட்லாம் வந்து தனியாக உங்களுக்கு தர்றேன். அடுத்தடுத்து இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய ரூப் காங்கிரீட்லாம் வந்து டாப்பில் வந்து மேலே கஷ்டப்பட்டு ஏறினெலாம் எடுக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே சூப்பராக எடுத்துடலாம் நம்ம. அது மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு மியூசிக் ட்ரோல் பண்ணிவிட்டு நான் அதை வந்து வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. மேலும் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரி வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை தவறுதலாக இருந்தாலும் ஒரு 2-3 நாள் சென்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நிறைய வரும்போது கொஞ்சம் பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவேன், திருப்பி வந்து கொஞ்சம் பார்ப்பேன். அதனால் வந்து என்ன ஆகுது, சில பேருக்கு நான் ரிப்பீட்டடாக விட்டுறேன். அது நான் எப்போயாவது ஒரு 4-5 நாளில் ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிவிடுவேன். அதே மாதிரி கேட்கும் போது கேள்விகளை தெளிவாக கேளுங்க. ஹாய் பாய் சொல்கிறது, ஏதாவது மொட்டையாக ஒரு விஷயத்தை அனுப்புறதுனால எனக்கு வந்து புரியலைன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறதா, நீங்கள் யார், எந்த ஊர், என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத தெளிவாக எழுதுனீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறது எனக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். வீடியோ கிளப்பில் வாங்க.
ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.